வெல்கம் டு வெற்றி ஏஎஸ் அகாடமி தென்காசி. இன்னைக்கு நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றி பார்க்கலாம். அன்னிபெசன்ட் அம்மையாரோட காலம் 1847 இருந்து 1933 வரை இருந்திருப்பாங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அயர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி தான் அன்னிபெசன்ட் அம்மையார். பிரம்மஞான சபைங்கிறது ஹைஸ்பி பிளாவர்ஸ்கி மற்றும் ஹைச்சஸ் ஆல்காட் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்காவில் 1875ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் பிளாவர்ஸ்கிங்கிறவங்க ரஷ்ய நாட்டு பெண்மணி, ஹைச்சஸ் ஆல்காட்டுங்கிறவங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1875 அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணது தான் பிரம்மஞான சபை. இது 1886 சென்னை அடையாருக்கு மாத்துறாங்க. பிரம்மஞான சபையை 1886 சென்னை அடையாருக்கு மாத்திருப்பாங்க. 1893 இந்த பிரம்மஞான சபையோட உறுப்பினராக தான் இந்தியா வந்திருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார். அப்போ இவங்க வந்து இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வருகை புரிந்த ஆண்டு 1893 பிரம்மஞான சபையோட ஒரு உறுப்பினராக தான் இந்தியாவோட இருப்பாங்க. ஏன்னா பிரம்மஞான சபையோட கருத்துக்களை இந்தியாவோட பரப்பதற்காண்டி வந்திருப்பாங்க. பனாரஸ் அப்படிங்கிற வாரணாசி பனாரஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்து கல்லூரியை ஆரம்பிச்சிருப்பாங்க. பனாரஸ்ல இந்து கல்லூரியை ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மதன்மோகன் மாளவியா என்பவர் 1916 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமா மாத்திருப்பாரு. காலேஜா இருக்காது, இவங்க காலேஜ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பல்கலைக்கழகமா மாத்தினவங்க மதன்மோகன் மாளவியா 1916 மாத்திருப்பாரு. 1907 ஹைச்சஸ் ஆல்காட் இந்த பிரம்மஞான சபையை ஆரம்பிச்ச ஹைச்சஸ் ஆல்காட் வந்து இறந்துருவாரு. அவரோட இறப்புக்கு பின்ன அன்னிபெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபையோட உலக அளவு தலைவராக ஆயிருப்பாங்க. 1907 ஹெச்எஸ் ஆல்காட் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையோட உலக அளவு தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து தலைவராக இருப்பாங்க. அவங்களுக்கு யார் ஆதரவாக அரசாங்க அப்படின்னா சார்ஸ் அருண்டல், சங்கர் லால் பான்கர், சிபி ராமசாமி, இந்துலால் யக்னிக், பிபி வாடியா இவங்க எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு. 1914 காமன்வெல்த் வார பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க. 1915 ஜூலை 14 நியூ இந்தியாவின் தினசரி பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாங்க. 1914 காமன்வெல்த் வார பத்திரிகை, 1915 ஜூலை 14 நியூ இந்தியா தினசரி ரெண்டுமே நாளிதழ்கள் ரெண்டு நாளிதழ்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது முதல்ல இருக்கிறது வார பத்திரிகை, ரெண்டாவது தினசரி டெய்லி நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாங்க. 1916 தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. தன்னாட்சி இயக்கம்னா மக்கள் தான் மக்கள் தேர்ந்தெடுத்து உறுப்பினர்கள் ஆக்கணும் அப்படிங்கிற தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம் 1916 சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க அன்னிபெசன்ட் அம்மையார். இதே மகாராஷ்டிரா திலகர் ஆரம்பிச்சிருப்பாரு. 1917 அன்னிபெசன்ட் கைது பண்ணிடுவாங்க. ஏன்னா தன்னாட்சி இயக்கத்தை இந்தியாவில் பரப்பக்கூடாது, தன்னாட்சி இயக்க கருத்தை இந்தியாவில் பரப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஆங்கிலேயர்கள் 1917 அன்னிபெசன்ட் அம்மையாரை கைது பண்ணிடுவாங்க. இதனால அவருக்கு ஆதரவாக எஸ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் அரசு பட்டத்தை வந்து திறந்துருப்பாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு எஸ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் அரசு பட்டத்தை திறந்துடுவாரு அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக. 1917 அவங்க 1917 விடுதலை ஆயிடுவாங்க. விடுதலை ஆனதுக்கு அப்புறம் ஐஎன்சி கல்கத்தா மாநாட்டோட தலைவரா அன்னிபெசன்ட் அம்மையார் எழுதிருப்பாங்க. இங்க முதல் பெண் தலைவர் அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தான். 1917 கல்கத்தா மாநாட்டோட தலைவர். அவங்க ரெண்டு நூல் எழுதியிருப்பாங்க. இந்தியா ஒரு தேசம், விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது. இந்த ரெண்டு நூல்களுமே அன்னிபெசன்ட் அம்மையார் எழுதியிருப்பாங்க. அப்புறம் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் வண்டியில் செல்வதை விட மாட்டு வண்டியில் சிறந்தது, சுதந்திரமாக மாட்டு வண்டியில் செல்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அன்னிபெசன்ட். இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ டு ஆல்.